வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு ஒரு வித்தியாசமான ரொம்ப அழகான அரிய வகை பூச்செடி. அது நம்மள பலரும் பார்த்துருக்காத வளர்க்காத ஒரு அரிய வகை பூச்செடியை பற்றி தான் இன்னைக்கு உங்கள்கிட்ட காமிக்க போகிறேன். அதை எப்படி நான் வளர்த்தேன், அதுக்கு என்னென்ன மாதிரியான மீடியம்லாம் வேணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அந்த பூக்களை. இதுதான் நான் சொன்ன ஆர்கிட் பூக்கள். இது ஆர்கிட்ல நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இந்த ஆர்கிட் பேர் Rhyncostylis gigantea அப்படின்றது இதோடைய விஞ்ஞான பேர். காமனாக இதை ஃபாக்ஸ்டைல் ஆர்கிட்னு சொல்லுவாங்க. இந்த பூ கீழே ஒரு வால் மாதிரி தொங்கி இருக்குது பார்த்தீங்களா, அதனால் காமனாக ஃபாக்ஸ்டைல் ஆர்கிட்னு சொல்லுவாங்க. அதுலேயுமே இதில் ஃப்ரேக்ரன்ஸ், அதாவது வாசனை உள்ளது. பக்கத்தில் போனாலே நல்ல ஒரு எலுமிச்சம்பழமும் ஒரு ஆரஞ்சும் மிக்ஸ் ஆன மாதிரி நல்ல ஒரு வாசனை இருக்குது இந்த பூக்களுக்கு. ரொம்ப ரேராக தான் பூக்குது. இயர்லி ஒன்ஸ் இல்லைன்னா 2 டைம் பூக்குமா. எனக்கு இதுதான் ஃபஸ்ட் ப்ளூமிங். ஹாட் கிளைமேட்டில் ஆர்கிட் வளருமான்றதே கஷ்டம். ஆனால் இந்த மாதிரி ஆர்கிட் இது கொஞ்சம் ஹீட் லவிங் ஆர்கிட் தான். அதனால் ஆனால் ரொம்ப ஸ்லோவாக வளருது. இது வளர்க்குறது ரொம்ப ஈஸி தான். இதுக்கு மெயின்டெனன்ஸ்னால் தண்ணி மட்டும்தான் மெயினாக ஊற்றிட்டே இருக்கணும். மந்த்லி ஒன்ஸ் ஏதாவது லிக்விட் ஃபர்டிலைசர், அதாவது பேலன்ஸ்டாக உள்ள என்பிகே 1 ml 1 லிட்டரில் கலந்து நல்ல வேர்கள் நனைகிற மாதிரி குளிர ஊற்றி விடணும். அப்படி இல்லைன்னா பக்கெட்டில் வச்சுட்டு ஒரு ½ அன் ஹவர் அதில் நல்லா ஊற வச்சு எடுத்து அதுக்கப்புறம் ஹேங் பண்ணி விட்டால் நல்லது. இந்த செடி நான் மண்ணிலையோ எதுலேயுமே வளர்க்கல. இது ஏற்கனவே ஆர்கிட்னாவே மண்ணோ மணலோ எதுவுமே தேவையில்லை. இந்த பர்டிகுலராக இந்த ஆர்கிட்க்கு மீடியம் எதுவுமே தேவையில்லை. ஜஸ்ட்டு வேர்கள்லாம் வெளியில் தெரியல மாதிரி இருந்தால் ரொம்ப நல்லா வளரும். ஆனால் ரொம்ப ஹீட்டாக இருந்தது அப்படின்னா வேணால் அடியில் சார்கோல் போட்டுக்கலாம். நான் இது ஒரு சின்ன ஹேங்கிங் பேஸ்கெட்டில் கொஞ்சமாக ஒரு சார்கோல், அதாவது கறித்துண்டுகள் மட்டும்தான் போட்டு வச்சுருக்கேன். வேர்கள் எல்லாமே ஓப்பனில் தான் இருக்குது, நல்லா ஏரேஷன் கிடைக்கணுன்றதுக்காக. ஆனால் இதை தண்ணி குளிர ஊற்றணும்னு சொன்னேன் இல்லையா, டெய்லி கம்பல்சரி 2 டைம்ஸ் ஊற்றணும். மழைக்காலங்களில் வேணால் 1 டைம் ஊற்றிக்கலாம். ஆனால் அதுக்கப்புறம் வேர்களை எப்படி நினைக்கிறோன்னா, ஒரு சும்மா ஜஸ்ட்டு தண்ணி ஊற்றி விட்டால் பத்தாது. பக்கெட்டில் ஃபுல்லாக தண்ணி ஊற்றி வச்சு இந்த வேர்கள் ஒரு ½ அன் ஹவர் ஊறின மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து ஹேங் பண்ணி விட்டுறணும். இப்படி தான் இந்த மாதிரி தான் நான் பண்ணிகிட்டு இருக்கேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், இந்த மேலே தொங்க விட்டுருக்கேன். வேர்கள் எல்லாமே ஓப்பன் ஸ்பேஸில் தான் இருக்குது. நல்லாவே வளர்ந்து ஃபஸ்ட் டைம் எனக்கு பூக்களும் கொடுத்துருக்குது. பர்டிகுலராக அந்த வாட்டரிங் பண்ணும்போது மேலே அந்த செடிகளுக்கு இடையில தண்ணி விட்டுறக்கூடாது. தண்ணி விழுந்ததுன்னா உள்ளுக்குள்ளே தண்ணி தங்கி அழுகிரும். வேர்கள் மட்டும்தான் நனையணும். அதுதான் இதில் பார்த்துருக்க வேண்டிய முக்கியமான விஷயம். மற்றபடி இதுக்கு மெயின்டெனன்ஸ்னால் எதுவுமே தேவையில்லை. மற்ற செடிகளுக்கு அடிக்கடி இந்த சாண உரம் கொடுக்கணும், மண் மாற்றணும், ரீபாட் பண்ணணும், அந்த மாதிரி எதுவுமே கிடையாது இந்த ஆர்கிட்டில். இந்த ஆர்கிட் பூக்கள்லாம் மேக்சிமம் நல்ல ஒரு ஈரப்பதம் உள்ள இடங்கள், மலை பிரதேசங்களில், ஓரளவு அடிக்கடி மழை பெய்கிற இடங்களில் தான் வளரும். இது ஹீட் லவிங் ஆர்கிட்றனால நம்ம ஏரியாலையுமே நல்லா வளருது. இந்த செடி பார்த்திங்கன்னா அஸ்ஸாமுடைய மாநில மலர். நம்மளுக்கு எப்படி செங்காந்தள் மலர் இருக்கோ அதே மாதிரி அஸ்ஸாமுடைய மாநில மலர் இந்த ஃபாக்ஸ்டைல் ஆர்கிட். வேறு ஆர்கிட்ஸுமே என்கிட்ட இருக்குது, டென்ட்ரோபியம்லாம் இருக்குது. இன்னும் அதிலலாம் பூக்கள் வளரல, ரொம்ப ஸ்லோவாக தான் வளருது. நம்ம ஹீட் கிளைமேட்டில் கொஞ்சம் பிடிச்சி வளர்றது கஷ்டம்தான். ஆனாலும் சரி, நம்மளும் ஆர்கிட் வளர்த்து பார்ப்போமே அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக தான் வளர்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த ஃபாக்ஸ்டைல் ஆர்கிட்க்கு மீடியம் சன்லைட் போதுமானது. அதனால் ஒரு செமி ஷேடான இடத்துக்கு கீழே டைரெக்டாக சன்லைட் அது மேலே படாமல், ஆனால் வெளிச்சம் படணும். ஆனால் நேரடி சூரிய வெளிச்சம் தேவையில்லை. ஒரு ஷேடுக்கு கீழே தான் இதை தொங்க விட்டுருக்கேன். அந்த மாதிரி இடத்த சூஸ் பண்ணி வளர்க்கும்போது இந்த மாதிரி ஆர்கிட் செடிகளை நம்ம கிளைமேட்லேயும் நல்லா வளர வைக்க முடியும், பூக்களையும் பார்க்க முடியும். மீண்டும் அடுத்த வீடியோவில் வேறொரு புதிய வகை செடியை பற்றிய பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரைக்கும் பை நண்பர்களே.